அதற்கான காரணம் என்ன என்பது தான் நமக்கு தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது கேம் சேஞ்சர். அதாவது ஆந்திராலேருந்து வரக்கூடிய ஒரு படம். அதாவது டப்பிங் படம் கேம் சேஞ்சர். அது வந்து மிகப்பெரிய செலவுல எடுத்த ஒரு படம். அந்த படத்துக்கு மிகப்பெரிய செலவு 4 பாடலுக்கே ஒரு 70,00,00,000 75,00,00,000 கூட செலவு செலவு பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. இப்ப அந்த படத்துடைய வசூலே நம்ம எப்படி எடுக்க முடியும்? இந்த தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ணா ஓரளவுக்கு மீட்டெடுக்கலாம் அப்படின்னு உள்ள ஒரு நம்பிக்கை. ஆனா, இங்க வந்து தலக்க படம் இருக்கும்போது, அவருக்கு படத்துக்கு நிச்சயமாக தியேட்டர் கிடைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அவருடைய ஆந்திரா தான் அவருக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கூட இருக்கும். தமிழ்நாட்டுல அந்த அளவு மார்க்கெட் கிடையாது. சிரஞ்சீவிக்காவது ஓரளவுக்கு மார்க்கெட் உண்டு. ராம் சரவணுக்கு அந்த அளவுக்கு மார்க்கெட் தமிழ்ல கிடையாது. இப்படி இருக்கும்போது, இந்த படத்த நமக்கு தமிழ்நாட்டுல எப்படி ஹிட் அடிக்க முடியும்? அங்க தான் இருக்கு கதை. அப்படி பார்க்கும்போது தான் நம்ம அந்த சேஞ்சர் படத்த வந்து யார் எடுத்திருக்கா? சங்கர். சங்கர் என்ன படம் எல்லாம் எடுத்திருக்கிறாரு? இந்தியன் 3 பெண்டிங்ல இருக்கு. அதுவும் கொஞ்சம் சீன்கள் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்டிங்ல வச்சிருக்கேன். இந்தியன் 3 எடுக்காம இந்த மாதிரி சில படத்த